தமிழ் மக்கள மாதிரி ஒரு முட்டாள் கூட்டம் எங்கேயுமே கிடையாது. அதுக்கு உதாரணம், கொத்து கொத்தாக மக்கள கொன்று குவிச்ச ராஜபக்சேவும், கருணாநிதி வேற வேற இல்ல. காரணம், அவன் கொத்து கொத்தா கொன்று குவிக்கும்போது இங்க வேடிக்கை பார்த்தவன் கருணாநிதி. ஒரு இட்லி ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டதுக்காக அந்த மக்கள ஓட ஓட ஆத்துல அமுத்தி கொல்லப்பட்டவர்கள் கருணாநிதி. கருணாநிதியால குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல ஒரு 50,000 பேர் செத்துருப்பாங்க. இலங்கையில ஒரு 5,00,000 பேர் செத்துருப்பாங்க. அவரு தமிழின தலைவர்ன்றோம். ஆனா தமிழ்நாட்டு இடப்பங்கீடுக்காக போராடி தன் உயிரை 26 பேர்கள் செத்து போனாங்க. வன்னியர் சமூகம் 120 ஜாதிகள் பலனடைஞ்சது. அதுல என் சமூகமும் பலனடைஞ்சது. ஆனா அப்படியாப்பட்ட உண்மையான உன்னதமான வன்னியர்களை நம்ம எவ்வளவு கேவலப்படுத்துறோம். இதுதாங்க தமிழனுக்குள்ள எல்லாமே மறந்துடுவோம். தயவு செய்து சொல்றேன். வன்னியர்கள் வெட்டுறவங்க இல்லை, வாழ வைக்கிறவங்க. வன்னியர்கள் கொலைகாரங்க இல்லைங்க. நம்மள கொலசாமி மாதிரி நம்ம பார்க்கணும். அகமுடி முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த நான், முக்கொழுத்து சமுதாயத்தை சேர்ந்த நான் சொல்றேங்க, வன்னியர்கள் பாவம். உண்மையிலேயே பாவம். அவங்களுக்கான நீதியும் கிடைக்கல, நியாயமும் கிடைக்கல. உண்மையிலேயே சொல்றேன், அவங்க பாவங்க.